ஆஷூரா தினம் நமக்கு 3 செய்தியை கற்றுத் தருகிறது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தபோது ஆஷூராவுடைய 10வது நாள் யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இந்த நோன்பை நீங்க எதற்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது யூதர்கள் சொன்னாங்க, இந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத் அவர்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றினான், ஃபிரௌனை கடலிலே மூழ்கடித்தான். அந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக, நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் இந்த நோன்பை வைத்திருக்கிறோம் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்திலே சொன்னாங்க, அவர்களை விட நாம் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள், எனவே நாமும் அந்த நோன்பை நோக்கலாம் என்று சொன்னார்கள். தாமும் நோற்று மற்றவர்களையும் நோக்க கட்டளையிட்டார். தோழர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாம இந்த நோன்பை நோக்கிறோமே, ஆஷூரா தினம் 10வது நாள் அன்று யூதர்கள் நோன்பு நோக்குறாங்க, நாமளும் நோன்பு நோக்கிறோம், இது அவர்களுக்கு ஒப்பாக இல்லையா என்று கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பா இருப்பதன் காரணமாக அதை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லல, அவர்களை விட ஒரு நாள் முன்னதாக நீங்கள் நோன்பு வைங்க, 2 நாளாக அந்த நோன்பை நீங்கள் வைங்க, 9, 10 நீங்க அந்த நோன்பை நோருங்கள் என்று சொன்னாங்க. இந்த செய்தியின் மூலம் நமக்கு 3 விஷயங்கள் விளங்குகிறது. முதலாவதாக, ஒரு வெற்றியை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், ஆடம்பரமாக கூத்து குமாரமாக இல்லாமல் அதிலே இபாதத் வழிபடுதல் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நோன்பு வைத்து தொழுது இப்படித்தான் அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும், இப்படித்தான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக, மாற்றார்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என சொன்ன அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் யூதர்களிடத்தில் அந்த நல்ல செயலை பார்க்கிறாங்க. நல்ல செயலை பார்த்து விட்டு தாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தோழர்கிட்ட சொல்றாங்க, நாமளும் அதை செய்யலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஒரு நல்ல செய்தி அது யாரிடம் இருந்தாலும் சரி அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் இதன் மூலம் வலியுறுத்துறாங்க. மூன்றாவதாக, நாம செய்யக்கூடிய அந்த செயல் அப்படியே அது மாற்றார்களுக்கு ஒப்பா இருக்குமே ஆனால் பிற்காலத்துல எப்படி தெரியும் மக்களுடைய பார்வையில, அவர்களுக்கு ஒப்பான ஒரு அமலை இவங்களும் செய்யறாங்க, இவங்களும் அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்திடும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி செய்யுங்கள், ஆனால் அதை விட நீங்கள் அதிகப்படுத்துங்கள், ஒரு நாள் முன்னதாக நோன்பை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. இதன் மூலமாக நாம் ஒரு வெற்றியை எப்படி கொண்டாட வேண்டும், பிறரிடமிருந்து நல்ல செயல் இருக்குமே ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் மாற்றார்களுக்கு கொஞ்சம் மாற்றமும் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆஷூரா தினம் நமக்கு கற்றுத் தருகிறது.